السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிற்கும். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தினந்தோறும் ஐவேளை தொழுவது, நோன்பு வைப்பது, ரமலான் வருடத்துக்கு ஒரு முறை ரமலான் மாதிரி நோன்பு வைப்பது, பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் தர்மம் செய்வது, ஹஜ் செய்வது, குர்பான் செய்வது, இதை மட்டும் செய்துவிட்டால் போதும். மற்ற காரியங்களில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒரு மனிதன் சரியாக இருந்துவிட்டு மற்ற உலக காரியங்களிலே ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. கடவுளுக்கு எப்படி செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டுமோ அதை விட
கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பார்த்தா கொஞ்சம் தான். தொழுகணும், நோன்பு வைக்கணும், அது நோயாளியாக இருந்தால், நிரந்தர நோயாளியாக இருந்தால் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரம் இருந்தால் ஹஜ்ஜி செய்யலாம், இல்லைன்னா தேவையில்லை. குர்பான் கொடுக்கணும், அது பொருளாதாரம் தேவையில்லை. இப்படி சலுகைகள் நிறைய இருக்கு. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தா கொஞ்சம் தான். அதை தாண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒரு தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பக்கத்து வீட்டார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வியாபாரங்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நண்பர்களுடைய வட்டாரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பட்டியலை அல்லாஹ் இஸ்லாம் சொல்கின்றது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜ், குர்பான் கொடுப்பது, தர்மம் செய்வது போன்ற காரியங்கள் தான். இதை தாண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் மிகப்பெரிய நீளம் பட்டியலா இருக்குது. இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம் ஒருத்தர் நண்பராக தேர்வு செய்யறோம். ஒருத்தர் நண்பரா யாரை தேர்வு செய்வோம்? நம்மளை ஏமாத்துறவன, நமக்கு துரோகம் செய்யறவன, நமக்கு பின்னாடி பேசுறவன, நம்ம கூட நமக்கு குழி தோன்றவன, இப்படிப்பட்டவரை நண்பரா தேர்வு செய்வோமா? இவர் தெரிஞ்சும் கூட இவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சும் கூட சீரியலோட நட்பு வைத்துக் கொள்வோம், யாருமே வச்சுக்க மாட்டோம். எப்படிப்பட்ட நட்பு வைத்துக் கொள்வோம்? நமக்காக அவர் நல்லது நினைப்பாரு, தொழுகையாளியா இருக்கிறாரு, நமக்கு நன்மையை செய்வாரு, நம்ம ஏமாத்த மாட்டாரு, நமக்கு துரோகம் செய்ய மாட்டாரு, இப்படிப்பட்டவரை தான் நம் நண்பராக தேர்வு செய்வோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒருவரை நண்பராக நாம் தேர்வு செய்வதாக இருந்தால் அவரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும், நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் யாரு? அல்லாஹ் இருக்க பல விஷயங்களை சொல்லும் பொழுது அதில் முக்கியமாக சொல்றாங்க நல்ல குணம். யாரிடத்தில் நல்ல குணமும் நல்ல பண்புகளும் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். இன்னும் நாளை மறுமை நாளிலே அந்த நன்மை தீமை எடை போடக்கூடிய தராசு, அந்த மீசான் தராசிலே அந்த நன்மையான விஷயங்கள், மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்தோம்னு சொன்னா அந்த தீமையா அந்த பாவம் தான் அதிகமா கணக்கும். ஆனா நன்மையில ஒரு விஷயத்தை, அந்த நன்மையை அதிகமாக்க, நன்மையினுடைய எடை அதிகமாக கனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நல்ல குணங்கள். நல்ல குணங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டோம்னு சொன்னா அந்த இடம் தான் அதிகமா இருக்கும். எவ்வளவு தீமைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாலும் அந்த நல்ல குணம் என்கிற அந்த பண்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நன்மையுடைய தராசு கனமாக இருக்கும், சொர்க்கத்துக்கு ஓடிடலாம். நாளை மறுமையினால் நன்மை தீமை எடை போடக்கூடிய நேரத்தில் நன்மை கூடிவிட்டது என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடலாம், எளிமையாக போயிடலாம். அப்படி நன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நல்ல குணம் தான். அந்த நல்ல குணத்திலே இஸ்லாம் ஏராளமான விஷயங்கள் சொல்றது. நல்ல பண்பு, நல்ல குணம், நல்ல குணங்கள் எல்லாம் பல விஷயங்கள் சொன்னாலும் அதிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஜும்மாவிலே. அதிலே நல்ல குணத்திலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை பற்றி இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான இடங்களில் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி என்று சொன்னால் சொர்க்கம் தான் வெற்றி, இந்த உலக வெற்றி அல்ல. அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யார் அந்த இறை நம்பிக்கையாளர் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகையில் சரியாக இருப்பார்கள். ஐவேளை தொழுகையிலே அவர்கள் சரியாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம், சக்கராத்துடைய வேதனை, இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய பிரிய போறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்கிற கேள்விதான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்துச்சு. ஆக அல்லாஹ் அதான் சொல்றான், தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜக்காத்தை அவர்கள் சரியாக நிறைவேற்றுவார்கள். இறைவன் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரம் என்பது நம்ம அறிவின் காரணமாக நான் சிந்தனை செய்து சம்பாதிச்சது நினைக்க வேண்டாம். நான் தான் சம்பாதிச்சேன், இவ்வளவு லட்சங்கள், இவ்வளவு கோடி அளவுக்கு என்னுடைய அறிவுதான் காரணம், நிச்சயமாக இல்லை.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தான் நாடியோருக்கு பொருளாதாரத்தை தருவோம், தான் நாடியோருக்கு குறைத்தும் தருகிறோம். மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பாரு, அவர்கிட்ட வேலை செய்யக்கூடியவர் அதை விட அறிவாளியா இருப்பார். கணக்கு கம்ப்யூட்டர் விளையாடுவார், இவருக்கு அதை பத்தி முதலாளி தெரியாது. அப்படியானால் இவர்கிட்ட தான் செல்வம் அதிகமா இருக்கணும், வேலை செய்யக்கூடிய செல்வம் அதிகமா இருக்கணும். ஏன் அவர்கிட்ட இருக்குது? அல்லாஹ் நாடி இருக்கா. அது சோதனையாகவோ அல்லது அல்லாஹ் எப்படி பேசுற அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நன்மையாகவோ சோதனையாகவோ செல்வத்தை கொடுத்திருக்கிறான். நாம நினைச்சுக்கிறோம் நம்ம அறிவின் காரணமாக சம்பாதிச்சோம், நம்முடைய திறமையின் காரணமாக சம்பாதிச்சோம். ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். ஆனா முயற்சி செய்யணும். அதுக்காக முயற்சி செய்யாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் வியாபாரம் பண்ண மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், யோசிக்க மாட்டேன் அப்படி சொல்ல வேண்டியது சொல்லக்கூடாது. இறைவன் ஒருவருக்கு பொருளாதாரம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நாடி இருப்பான், தன்னுடைய அறிவின் காரணமாகவோ சிந்தனை காரணமோ இல்ல. அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரத்தை அவர்கள் சரியான முறையில் ஜகாத்தை கொடுப்பார்கள் என்று இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தன்னுடைய கற்பை பேணுவார்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய கற்பை தன்னுடைய மனைவிமார்களை தவிர மனைவிமார்கள் மட்டும்தான் அந்த கற்பை பேணுவார்கள், அதில் சரியாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அமானிதங்களுடைய விஷயத்தில் சரியாக இருப்பார்கள் என்று இப்படியெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்றான், அவர்கள் வாக்குறுதி தந்தால் வாக்குறுதி கொடுத்தால் அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், இவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள். யாரிடத்திலாவது வாக்குறுதி ஏதோ வியாபாரத்திலேயோ கொடுக்கல் வாங்கலையோ எந்த குடும்பத்திலேயோ நட்பு வட்டாரத்திலேயோ யாரிடத்திலேயாவது வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், இவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அடுத்ததாக இன்னும் அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் சொர்க்கத்தை 100 படித்தரம் வச்சிருக்கான், 1 2 3 வச்சிருக்கான். அதிலே முதலாவது 100வது படித்தரமாக உயர்ந்த சொர்க்கமாக அல்லாஹ் வைத்திருப்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யார் இருப்பார்கள் என்றால் இந்த வாக்குறுதியில் சரியாக இருப்பார்களோ அவர்கள் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அந்த சுவனவாசிகள் அந்த முதல் தரம் இரண்டாவது தரம்லாம் இருப்பாங்களா இல்லையா, அவங்க அங்கிருந்து கொண்டு உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அங்க இருக்கக்கூடியவர்களை இவர்கள் இப்போ நாம் எப்படி நட்சத்திரங்களை பார்க்கிறோமோ அதை போல அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை இங்கு இருந்து கொண்டு அவர்கள் அங்கு பார்ப்பார்கள். யார் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள், யார் அந்த வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே உங்கள் உடன்படிக்கை வாக்குறுதியை அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். யாருக்கையாவது நீங்கள் வாக்குறுதி கொடுத்தால் நான் வந்துருவேன், செஞ்சிருவேன், தந்துருவேன், எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றத பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த வாக்குறுதி விஷயத்தில் நம்ம சரியாக இருக்கணும். வாக்குறுதி விஷயத்தில் நம்ம சரியாக நடக்கிறோம், பேசக்கூடிய நானா இருக்கணும் யாரா இருக்கணும், வாக்குறுதி விஷயம் சரியாக இருக்கிறோம். இந்த உலகத்திலும் மதிப்பு, மறுமையிலும் மதிப்பு. மறுமையில உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அது மாற்று கருத்து இல்லை. இந்த உலகத்திலேயே ஒருவர் வாக்குறுதி சரியாக இருந்தால் அவர்கிட்ட நீங்க தாராளமா நம்பி கொடுக்கலாங்க. அவருக்கு பொருளாதார விஷயத்தில் சரியாக இருப்பார், சொன்னா வாக்குறுதி நிறைவேற்றுவார். இப்போ தரஞ்சா இப்ப தந்துருவார், 10 நாள் கழிச்சு தரஞ்சா தந்துருவார். யாரையாவது ஒருவர் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கலாம், விதிவிலக்காக சில பேர் வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்கள் இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதே இல்லை. 5 நிமிஷம் வந்தாங்க, அவர் இங்க இருந்து கிளம்பி போறக்கே 1 மணி நேரம் அந்த இடத்துக்கு 1 நிமிஷம் வந்துடுறேன். வாக்குறுதி அவரும் எதிர்பார்க்கிறார், 1 நிமிஷம் வந்துருவாரு, 5 நிமிஷம் வந்துருவாரு, 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு, 1 மணி நேரத்துல வந்துருவாரு. ஆளே வரல, கடைசி வரைக்கும் கொடுத்த வாப்பாய் வர முடியல, கடைசி அசால்ட்டா அவர் தனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. முடியாதுன்னா முடியாது, இன்னைக்கு வர முடியாது, நான் வந்துருவேன், நேரத்தை சொல்ல முடியாது, ஆனா வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன், இன்ஷா அல்லாஹ் வந்துருவேன் சொல்றது இல்ல. 5 நிமிஷம் வந்துருவேன், 1/2 மணி நேரத்துல வந்துருவேன், 10 நிமிஷம் வந்துருவேன். எத்தனை பொய்கள் வாக்குறுதியில, எத்தனை பொய்கள் வருது. 5 நிமிஷம் 10 நிமிஷம், கடைசிக்கு ஆளே காணோம், எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் வாக்குறுதியில் சரியாக இருந்தால் அவர்கள் உயர்ந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள். இன்னைக்கு உலகத்துல
வாக்குறுதியை மீறக்கூடிய முஸ்லிம்கள் சிலரை தவிர பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுவதே கிடையாது. பொருளாதாரம் அவர்கிட்டயா வாய் அவர்கிட்ட கொடுத்தா வரவே வராது. பொருளாதாரத்தை கொடுத்துட்டோம், 10 ரூபாய் தரேங்கிறாரு, 1 மாசம் தரேங்கிறாரு, போன பண்ணா மனைவி எடுக்கிறாங்க, புள்ள எடுக்கிறான், புள்ள போய் பேசுறான், மனைவி போய் பேசுறாங்க, இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு, அப்படி போயிட்டாரு, கடைக்கு போயிட்டாரு, வந்துட்டாரு, எத்தனை பொய்கள். வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை மீறக்கூடிய எத்தனை பொய்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்மளால எது முடியுமோ அதை செய்யக்கூடியவர்களாக, சரியான நேரத்தை சொல்லக்கூடியவர்களாக, நான் 1 மாசம் தந்துருவேன், நான் 1 மணி நேரத்துல வந்துருவேன், இன்னைக்கு நீங்க நேரம் எதிர்பார்க்காதீங்க, நான் கண்டிப்பா நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் வந்துருவேன். இப்படிப்பட்ட வார்த்தையை மாத்தி பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்தையும் அதை காலத்தையும் சொல்லி கடைசியில் ஏமாற்றத்தை தருவதை பார்க்கிறோம். அந்த வாக்குறுதியிலே மோசடி செய்யறதை பார்க்கிறோம். வாக்குறுதியிலே பொய் பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது, பலாமன் அவுஃப பி அஹ்திஹி வத்தாஃபா இன்னல்லாஹ யஹிபுல் முத்தகீன். யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவரை அல்லாஹ் விரும்புகிறான். தன்னுடைய வாக்குறுதியை யார் நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். வாக்குறுதி நாம் சரியாக இருந்து விட்டால், வாக்குறுதி சரியாக இருந்து அல்லாஹ்வுக்கு பயந்தோம்னா அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். இந்த உலகத்துல யாருடைய நேசமும் நமக்கு தேவையில்லை. மனைவி, மக்கள், சொந்த, நண்பர், வட்டார் யாரும் தேவையில்லை. யாருடைய நேசம் முக்கியம்? அல்லாஹ்வுடைய நேசம். அல்லாஹ்வுடைய நேசம் இருந்து விட்டால் சொர்க்கம் தான். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ்வே நம்மை விரும்புகிறான்னு சொன்னா, யாரை விரும்புறான்? வாக்குறுதியில் யார் சரியாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை பாருங்க. எந்த அளவுக்கு அவங்க வாக்குறுதி சரியாக இருந்தாங்கன்னா, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு இவர் யாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏதாவது ஒரு ரகசியம் சொல்வதாக இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு ரகசியம் சொல்வதாக இருந்தால் யாரை தேர்வு செய்வார்கள் என்றால் இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்வாங்க. அவங்க அந்த ரகசியத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ரகசியத்தை சொல்வதற்காக அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்றாங்க. இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஹுதைபா அவர்களே, நீங்கள் ஏன் பத்ர் போர்ல கலந்துக்கிறீங்க? பத்ர் போர் எவ்வளவு முக்கியமான போர், இஸ்லாத்திலே முதல் போர். அந்த போர் கலந்து நீங்க ஏன் கலந்துக்கல? அந்த பத்ர் போர் எவ்வளவு முக்கியமானது, நம்மள பல முறை கேள்விப்பட்ட சம்பவம். இஸ்லாத்திலே முதல் போர், கிட்டத்தட்ட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் 300 பேர். ஆனால் அந்த எதிரிகள் கிட்டத்தட்ட 1000 பேர். இந்த உலகத்துல 1000 பேர் இருக்கவன் ஜெயிப்பானா, 300 பேர் இருக்கவன் ஜெயிப்பா வெற்றி பெறுவாரான்னு கேட்டா சர்வ சாதாரணமாக சொல்லலாம், 1000 பேர் இருக்கவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இங்க எல்லாம் நோம்பு வச்சிருக்காங்க. அந்த 300 பேரும் வயசானவங்க, எல்லாம் பெரிய பெரிய சகாபாக்கள், எல்லாம் வயசானவங்க. சரியான ஆயுதங்கள் இல்ல, சரியான போருக்கு சம்பந்தமான எந்த பொருட்களும் அவங்கள்ட்ட இல்ல. ஆனா அவங்க எல்லாமே பலத்தோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த நாள் காலையில் பத்ர் போர், அல்லாஹ்வுடைய தன்னுடைய கைகளை உயர்த்தி, இறைவா வெற்றியை கொடு, இறைவா வெற்றியை கொடு, இறைவா வெற்றியை கொடு என்று அல்லாஹ்வை கேட்டுக்கொண்டே இருந்தார். விடியும் வரை அல்லாஹ் இன்னும் கேக்குறாங்க, யா அல்லாஹ், இந்த 300 பேரை நீ அடிச்சிட்டீனா உன்னை வணங்குறதுக்கே ஆட்கள் இருக்காது, அல்லாஹ் வெற்றியை கொடு கேட்டேன்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பர் அபூபக்கர் அவங்க வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் மேல இருக்கிற அந்த சால்வை கீழே விழுகுது. அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்து அழுது மன்றாடி கேட்டு அந்த துண்டு கீழே விழுகுது. எடுத்து அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதர் மேல போடுறாங்க. போட்டுட்டு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்விட்ட அதிகமா மன்றாடிட்டீங்க, நீங்க அளவுக்கு மீறி கேட்டீங்க, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருவான். நீங்க அதிகமாக மன்றாடிட்டீங்க. அதே போல பத்ர் போர்ல மிகப்பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட அந்த போர் நடந்த சகாபாக்கள் சொல்றாங்களே, எதிரிகள் வரக்கூடிய நேரத்துல நாங்கள் அவளை நோக்கி போவோம், நமக்கு முன்னால் ஒரு வேகமா போய் அவரை கீழே விடுவார். அல்லாஹ் மாணவர்களை வச்சு அந்த வெற்றியை கொடுத்தான், மிகப்பெரிய வெற்றியை தந்தான். அந்த பத்ர் போர்ல ஹுதைபா ரலியல்லாஹு கலந்துக்கல. இதைத்தான் சகாபாக்கள் கேட்கிறாங்க, இப்படிப்பட்ட முக்கியமான போர்ல நீங்க கலந்துக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹுதைபா சொல்றாங்க, மக்காவில் இருந்து நானும் எனது தந்தையும் மதீனாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வந்துட்டு இருந்தோம். அப்பொழுது அந்த மக்காவுடைய குறைஷிகள் எங்களை புடிச்சிட்டாங்க, வழிமறிச்சிட்டாங்க. வழிமறிச்சு எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போறோம்னு சொன்னா விட மாட்டாங்க.
இல்ல மதீனாவுக்கு நாங்க ஒரு காரியத்துக்காக ஒரு வேலை விஷயமாக நாங்க போறோம். அவங்க சொல்றாங்க இல்ல நீங்க முகமதை தான் சந்திக்க போறீங்க. இல்ல நாங்க அதற்காக போகல. அப்பொழுது அந்த மக்காவாசிகள் அந்த குறைஷிகள் சொல்றாங்க சரி நீங்க போங்க, ஆனால் எந்த காரணத்தினாலும் எங்களுக்கு எதிரான படையில் நீங்க நிக்க கூடாது என்று அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போங்க. எனக்கு சத்தியம் வாக்குறுதி கொடுத்துட்டு போங்க. என்ன சத்திய வாக்குறுதி? எங்களுக்கு எதிராக போர்க்களத்தில் நீங்க நிக்க கூடாது, முகமதோட சேர்ந்து நீங்க நிக்க கூடாது. அப்போ ஹுதைபாவின் தந்தையும் அந்த குறைஷிகிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க, உங்களுக்கு எதிராக அல்லாஹ் அவங்க அல்லாஹ் குறைஷிகள் அல்லாஹ் நம்புறாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க அல்லாஹ் சத்தியமாக உங்களுக்கு எதிராக நாங்கள் நிக்க மாட்டோம் சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தந்தை சந்திச்சு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் திரும்பி போயிருங்க, மக்காவுக்கே போயிருங்க. இந்த பதில் யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். ஏன்? நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. யார்கிட்ட? இறை மறுப்பாளர்கள், அதாவது குறைஷிகள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். பதில் யுத்தம் கலந்துக்காதீங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் இங்க இருக்கிறது 300 பேர், எல்லாம் வயசான டிக்கெட்டுங்க. 2 பேர் கிடைச்சாங்க, சேர்த்து உள்ள தூக்கி போடல. ஒரு பலமாயி போச்சு, 302 பேர் ஆயிருமே. அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்க்கல. நீங்கள் வாக்குறுதி வந்துட்டு வந்தீங்களா? அந்த குறைஷிகள்ட்ட அல்லாஹ் மீது ஆணையா சொல்லிட்டு வந்தீங்களா? அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அந்த ஹுதைபாவின் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதனால தான் ஹுதைபாவின் சொன்னாங்க நாங்கள் பதில் யுத்தத்தில் கலந்து கொள்ளாததற்கு காரணம் நான் அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்து வந்தேன். யார்கிட்ட? அந்த குறைஷிகள்ட்ட, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மக்களிடத்துல கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்ட வாக்குறுதி நிறைவேற்றுதல முஸ்லிம் அப்பாவும் நிறைவேற்றுவது இல்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அதே தொட்டு இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதே மக்காவினுடைய உள்ளூர் வாசிய ஒருவரை அந்த குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுக்கு போங்க, போய் அல்லாஹ் அந்த முகமது சொல்லக்கூடிய அல்லாஹ் முகமது சொல்லிட்டு இருக்கிறாரா இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள்லாம் சேகரிச்சுட்டு வாங்க இங்க சொல்லி அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவர் அனுப்புறாரு. உடனே அந்த நபித்தோட அவர் என்ன பண்றாரு, அவரு நேரா வராரு, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார், அந்த சகாபாக்களை பார்க்கிறார், அவங்க தொழுகை முறை எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை சொல்லிட்டார், முஸ்லிமாக மாறிட்டார். இங்க இருந்து நான் போக மாட்டேங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரோட இருப்பேன், நான் மதீனாவுல தான் இருப்பேன், மக்காவுக்கு நான் திரும்பி போக மாட்டேங்கிறார். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க நீ எதற்காக வந்த, உனக்கு என்ன வேலையாக அந்த குறைஷிகள் மக்காவாசிகள் உனக்கு அனுப்புனாங்க, அந்த காரியத்தை நிறைவேற்று. வாக்குறுதி கொடுத்து வந்தியா இல்லையா? ஆக நீ போயிட்டு அப்புறம் திரும்பி வா. ஆனால் இப்ப இங்க இருக்காது. நீ வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிற, இங்க என்ன விஷயத்தை பார்த்தியோ, என்ன சம்பவம் நீ பார்த்தியோ அந்த சம்பவத்தை போய் சொல்லு. நீ அந்த காரியத்துக்காக வந்த, அதை நிறைவேற்று, அந்த வாக்குறுதியை நிறைவேற்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தோழரையும் திருப்பி அனுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டார், அது ஒரு பக்கம். ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, மக்காவுக்கு போயிருந்தேன்ட்டாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அந்த குறைஷிகிட்ட கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம் என்று கூறி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி அவர்கள் கேட்ட பல பிரார்த்தனை அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை அந்த கடன் தொல்லையிலிருந்து அல்லாஹ்வுடைய அதிகமாக பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மற்றவைக்கெல்லாம் நீங்க கேட்கறதை விட இது அதிகமாக இந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்க கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஒருவன் கடன் வாங்கினால் அதை அவன் திருப்பி செலுத்த முடியாத காரணத்தினால பொய் பேசுறான், வாக்குறுதி மீறுறான். ஆக இதுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யறேன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடன் அதிகமாக கேட்ட காரணம் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், முனாஃபிக்குடைய அடையாளம். முனாஃபிக் என்றால் நயவஞ்சகன். நயவஞ்சகன் எங்க இருப்பான்? நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பான். நரகத்தினுடைய சொர்க்கத்தில் ஒரு பழத்தை படித்தோம், 2 படித்தோம், 100 படித்தோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குதோ
அதே போல நரகத்தினுடைய அடித்தட்டு, நரகத்தினுடைய வேதனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நெருப்பால் ஆன செருப்பு அணிவிக்கப்படும், அதன் மூலமாக அவனுடைய மூளை அப்படியே போயிட்டு இருக்கும். இதுதான் நரகத்துல குறைந்த வேதனை. இது கம்மி வேதனை. நரகத்துல குறைந்த வேதனை என்பது அந்த நெருப்பால் ஆன செருப்பு தான். இது கம்மி வேதனை இல்லை. இன்னும் நரகத்தினுடைய அடித்தட்டு என்பது, அந்த நரகத்தின் அடித்தட்டில் யார் இருப்பார் என்றால் முனாஃபிக் இருப்பான். முனாஃபிக்குடைய அடையாளங்கள் என்று அல்லாஹ் சொன்னார்கள். அவன் பேசினால் பொய் பேசுவான், அவன் பேசினாலே பொய் பேசுவான், இவன் முனாஃபிக். அடுத்த யாரு? நம்பினால் அவன் மோசடி செய்வான், வாக்குறுதி தந்தால் மீறுவான். வாக்குறுதி கொடுத்தான்னா அவன் மீறுவான், அவன் தான் முனாஃபிக், அவன் தான் நயவஞ்சகன், அவன் தான் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பான். நரகத்தின் அடித்தட்டுடைய வேதனை சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வேதனை யாருக்கு என்றால் வாக்குறுதி மீறக்கூடிய மக்களுக்கு. இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மக்கள் சிலர் விதிவிலக்கா இருக்கலாம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு விதிவிலக்கா இருக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுகிறோம், நாங்கள் எங்களுக்கு இணைப்பு இல்லை, எங்களுக்கு விபச்சாரம் இல்லை, எங்களுக்கு வட்டி இல்லை, வாக்குறுதி இல்லை. இது எப்படியெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இல்லையோ அதே போல ஒரு தௌஹீத்வாதி, கொள்கைவாதி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் சொல்லப்படுகின்ற பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்திலே வாக்குறுதி சுத்தமாக இல்லை. முஸ்லிம்களிடத்தில் இல்லை, அது ஒரு பக்கம். இவன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் சொல்லிட்டு அவன்கிட்ட வாக்குறுதியே இல்லை. அவரிடத்துல நீங்கள் பொருளாதாரம் கொடுத்தால் பாய், அவன் அல்லாஹ் நான் ரசூல் நான் பயான் பேசினான், கத்தனான், முடிச்சான், பயங்கரம் பொட்டியை சுத்தலாம், பயானதான், அதுதான் இதுதான், அவனை நம்பி ₹1 லட்சம் கொடுத்தன் பாய், பேச்ச காணும், ஆளு பார்த்து பார்க்காம போறான். யாரு? தௌஹீத்வாதி. தௌஹீத்வாதிகள்ட்ட தான் இன்னைக்கு சில பேர் இருக்கலாம், மாட்டு கருத்துல சில பேர் விதிவிலக்கா இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான ஏகத்துவவாதிகள் இதை சொல்றதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தௌஹீத்வாதிகள்ட்ட வாக்குறுதி நிறைவேற்றுவதில்லை. முனாஃபிக்குடைய அடையாளங்கள் இன்னைக்கு கொள்கைவாதிகிட்ட இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அந்த இந்த உலகத்துல அப்படி வாழ்ந்துட்டு போயிடணும். ஆடம்பர வாழ்க்கை, தேவையில்லாத வாழ்க்கை, பொருளாதாரத்தை ஒரு இடத்துல வாங்கி மார்க்கத்தை சொல்லி ஏமாத்துறான். எப்படிப்பட்ட அயோக்கியனா இருப்பான்? கொள்கையை சொல்லி அதை மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக மக்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் வியாபாரத்துக்காக பணம் வாங்கி திருப்பி செலுத்தாமல் எத்தனை பிரச்சனை, எத்தனை பஞ்சாயத்து. யாருன்னு பார்த்தா தௌஹீத்வாதி. அப்புறம் முதல் பள்ளிவாசல் பக்கத்தில் அப்படியே போயிடுறாரு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு வாக்குறுதி மீறக்கூடிய மக்கள், வாக்குறுதி மீறினால் அவன் நயவஞ்சகன், நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பான். அது அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல நாம் பேசும் பொழுது, வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது சரியான முறையில் பாய் நான் இடத்துல வந்தா வந்துருவேன், பாய் நான் வந்துருவேன், நேரத்துக்கு எதிர்பார்க்காதீங்க, நான் வந்துருவேன், பாய் நான் நாளைக்கு வந்துருவேன். சரியான முறையில் வார்த்தைகளை மாற்றி சொன்னா முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷத்துல வந்துருவேன், 1 நிமிஷத்துல வந்துருவேன், 1/2 மணி நேரத்துல வந்துருவேன், இப்ப வந்துருவேன். இன்னும் குடும்பத்தார் இடத்துல, தன்னுடைய மனைவி மக்கள் இடத்துல எத்தனை பேர் வாக்குறுதி மீறுறாங்க. இதை நீங்க வாக்குறுதியில சரியாக இருந்து பாருங்க. நாம சரியா இருந்து பார்ப்போமே. நம்மளாம் தன்னுடைய மனைவிட்ட மக்கள்கிட்ட உள்ள சொல்லுவான், அத்தா சொன்னா செஞ்சிருவாரு. நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறம் கூட பையன் சொல்லுவான், பாய் எங்க அப்பா சொன்னா செஞ்சிருவாரு, கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போறேன் பாரு, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற. நமக்கு பின்னாடி கூட நம்ம பையன் பேசுவான், நம்ம மனைவிமார்கள் பேசுவாங்க. தன்னுடைய குடும்பத்தாரத்தில் ஒருவர் வாக்குறுதி விஷயத்தில் சரியாக இருப்பார் என்றால் தன்னுடைய மனைவி மக்களும் பேசுவாங்க. ஆனா பிள்ளைகளிடத்துல, தன்னுடைய மனைவிமார்களிடத்துல கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறேன். எத்தனை குடும்ப பஞ்சாயத்து. அது ஏதோ ஒரு விஷயத்துல கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா, போகல, அதுக்காக பிரச்சனை, பஞ்சாயத்து வருதா இல்லையா? ஆக யாரிடத்தில் நாம் பேசினாலும் சரி, வாக்குறுதி தந்தால் நாம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாம் ஒரு முடிவு எடுக்கணும். நாம் யாரிடத்திலே வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களாக. வியாபாரத்துல தான் அதிகமான பொய்கள். வியாபாரத்துல தான் இது நாமும் விதிவிலக்கு எல்லோரும் தான். வியாபாரத்துல தான் அதிகமா பொய் வருது. ஆனா அந்த வியாபார விஷயங்களிலுமே நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக, யாரிடத்தில் எதை சொன்னாலும் சரி, எதை செய்யக்கூடிய காரியங்களாக சரி, நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு எனது ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிரதனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.